திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள விமான நிலைய முனையத்திற்கு செல்ல உரிய பேருந்து வசதி இல்லாத காரணத்தால் பயணிகள் சுமார் 1.5 கிலோமீட்டர் வரை நடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. அந்த பகுதியில் ஆட்டோ கட்டணமும் அதிகமாக இருப்பதாக பயணிகள் தெரிவிக்கும் நிலையில் கள நிலவரம் என்ன என்பது பற்றி நம்முடைய செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், இப்படி பல்வேறு இன்னல்களை சந்திப்பதாக பயணிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அவர்களுடைய கோரிக்கையாக என்ன விஷயங்களை முன்வைக்கிறார்? அபிநயா, ஆங்கிலேயர் காலத்திலேயே சர்வதேச அளவிற்கான ஒரு விமான தளமாக, ஒரு ராணுவ தளமாக அமைந்திருந்ததுதான் இந்த திருச்சி விமான நிலையம். இங்கு பார்த்தீர்களானால் சர்வதேச விமான நிலையம் என்ற பெயர் இருந்தாலும் கூட அந்த அளவிற்கு ஓடுதளம், பெரிய அளவிலான ஒரு விரிவாக்கம் செய்யப்பட்ட ஒரு விமான நிலையம் இல்லாமல் இருந்தது ஒரு குறையாக இருந்தது. கடந்த ஜனவரி 2ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் 1100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய முனையம் தற்போது திறந்து வைக்கப்பட்டது. இந்த பிரம்மாண்டமான முனையமானது தற்போது, அதாவது நேற்று முன்தினத்திலிருந்து பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இந்த பிரம்மாண்டமான புதிய முனையத்தை வந்துகின்ற பயணிகளாக இருக்கட்டும், திருச்சி மாநகர மக்களும் ஒரு வியப்புடன் பார்த்துகின்ற நிலையில் இங்கு வருகின்ற பயணிகள் தொடர்ச்சியாக அவதிக்குள்ளாகி வருவதாக நமக்கு புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றது. மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஏழை எளியவர்கள், அந்த வெளிநாட்டு வேலைக்கு செல்பவர்கள் இங்கிருந்து நாம் நின்று கொண்டிருக்கின்ற திருச்சி புதுகை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து இந்த விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டும். ஏற்கனவே உள்ள விமான நிலையம் என்பது ஒரு 200 மீட்டருக்குள் இருக்கும், அங்கு எளிதாக சென்று விடலாம். ஆனால் தற்போது 1250 மீட்டர் தூரமானது இங்கிருந்து இருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரம் இங்கிருந்து இருக்கிறது. இங்கு உள்ள ஆட்டோவில் வர வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் பயணிகளிடம் 150 ரூபாய் பணம் வாங்குவதாக கூறப்படுகிறது. இந்த புகார் கொடுத்து நம்மகிட்ட பேசுவதற்காக ஆட்டோ டிரைவர் அமீர் பாஷா நம்பர்ல இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். சார், இங்கிருந்து இருக்க 1.5 கிலோமீட்டருக்கு 150 ரூபாய் பணம் வாங்குறீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? எதுக்கு இவ்வளவு காசு? அதாவது சார், நான் ஆட்டோ ஓட்டு பாதுகாப்பு சங்கம் அவுட்கட் ஸ்டாண்டு சார். இங்கிருந்து உள்ளே போனால் டோக்கன் ஒரு நடைக்கு 80 ரூபா வாங்குறாங்க. அது யாருனாலும் தர்றது ரொம்ப சிரமம். பாசஞ்சர்கிட்ட தான் நாங்கள் வாங்க முடியும். எங்களுக்கு வாடகை 80 ரூபா தான். 4 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. அதனால் போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு 80 ரூபா வாடகையும், 70 ரூபா வாடகையும், 80 ரூபா டோக்கன் வாங்க முடியாது. அதனால தான் 150 ரூபா வாங்க. அதே 150 ரூபா தர முடியாதவங்க ரொம்ப பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. வயசானவங்க, சுகர் பேஷண்ட்டு, நடக்க முடியாதவங்க, நிறைய பேர் மயக்கப்பட்டு உட்காந்துடுறாங்க. நாங்களாம் இறக்கப்பட்டு சில டோக்கனுக்கு மட்டும் காசை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு போய் இறக்கி விட்டு வரதும் உண்டு. அதனால் எங்களுக்கு டோக்கன் 20 ரூபா ஒரு நடைக்கு வாங்குற மாதிரி. எல்லா இடத்துலையும் 20 ரூபா 10 ரூபா தான் வாங்குவாங்க ஆட்டோக்கு. எல்லா ஆட்டோவும் அனுமதிக்கணும். அதே மாதிரி 20 ரூபா டோக்கன் வாங்கினா மக்களுக்கு நாங்கள் ஒரு 70 ரூபா 80 ரூபாய்க்கு போவோம். மொத்தத்துக்கு வாடகை 80 ரூபாய்க்கு போவோம். 20 ரூபா டோக்கன் முடிஞ்சால் எங்களுக்கு ஒரு 60 ரூபா வாடகை கிடைக்கும். எங்களுக்கு பெட்ரோல் விலைலாம் 100 ரூபாய்க்கு மேலே இருக்குது. எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. எங்களை ஆட்டோவும் அனுமதிக்கணும். ஆட்டோவும் அங்கே பார்க்கிங் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும். எங்கள் ஆட்டோ ஸ்டாண்டு ஏற்கனவே வெளியில் இருந்தோம். நாங்கள் உள்ளே தான் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். ஒரு சில கான்ட்ராக்ட்காரங்கனால வெளியே கொண்டு வந்துட்டாங்க ஆட்டோவை. மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆட்டோவை உள்ளே அனுமதிக்கணும். சில பேர் தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள தப்பை கண்டிங்க. சில பேர் தப்பு பண்ணாங்கன்னா தப்பு கண்டிங்க. கூப்பிட்டு வச்சு என்ன, ஒரு டாக்ஸி டிரைவர் தப்பு பண்ணலையா, இல்லை உள்ள ஸ்டாஃபுக்கு யாரும் தப்பு பண்ணலையா, தப்பு பண்ணால் அவங்கள கண்டிங்க. யார் பண்ணுறாங்களோ அவங்கள கண்டிச்சு ஆட்டோவே சுத்தமாக வரக்கூடாதுன்னா, ஆட்டோ தான் அதிகமாக இங்கே வெளியில் நின்று பார்த்தீங்கன்னா ஆட்டோ தான் அதிகமாக போகுது. டாக்ஸி கூட கம்மி தான். ஏழை எளிய மக்கள் தான் அதிகமாக போகிறாங்க வராங்க. லேபர்ஸ் தான் வேலை செய்கிறாங்க அதில். அதனால் அபிநயா, அவர் சொல்வதை கேட்டோம். இங்கே பொறுத்தவரை முதல் பிரச்சனையாக இங்கிருந்து ஆட்டோவில் செல்லக்கூடிய பிரச்சனை தான் பிரதான பிரச்சனையாக பயணிகள் இருக்கிறது. இதை தவிர நமக்கு உள்ளூர் மற்றும் வெளிநாடுகள் செல்லக்கூடிய பயணிகள் கூறுகின்ற மற்றொரு பிரச்சனை என்னவென்றால், மொத்தம் 16 கவுண்டர்கள், அதாவது இமிகிரேஷன் கவுண்டர்கள் 16 கவுண்டர்கள் இருக்கின்றன. அதில் 4 கவுண்டர்கள் மட்டுமே வேலை செய்கின்றன. எனவே இந்த 16 கவுண்டர்களும் வேலை செய்தால் மட்டுமே முழுமையாக பயணிகள் வந்து செல்ல முடியும் என்று பயணிகள் கோரிக்கை வைக்கிறார்கள். அபிநயா, புதிதாக கட்டப்பட்ட முனையத்தை தொடர்ந்து வசதி அதிகமாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் சிக்கல்கள் அதிகமாக இருக்கிறது. இதனை விரைவாக சரி செய்ய வேண்டியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால்.